பூமியோட துணைக்கோளான நிலாவில் பல்வேறு நாடுகள் பல கட்ட ஆராய்ச்சிகளை நடத்திட்டு வருது. அந்த வகையில் இந்தியா சார்பில் நடைபெறுற நிலவு ஆராய்ச்சி திட்டம் தான் சந்திராயன் திட்டம். இதோட ஒரு பாகம்தான் சந்திராயன்-3. ஆகஸ்ட் 15, 2003 சுதந்திர தின உரையில் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் சந்திராயன் திட்டத்தை அறிவித்தார். சந்திராயன் திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. முதல் கட்டம் ஆர்பிட்டர் அண்ட் இம்பாக்டர், 2ஆம் கட்டம் சாஃப்ட் லேண்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ், 3ஆம் கட்டம் ஆன்சைட் சாம்பிளிங். முதல் கட்டத்தின் பகுதியாக சந்திராயன்-1 22 அக்டோபர் 2008 PSLV XL ராக்கெட்டின் வழியாக நிலவிற்கு செலுத்தப்பட்டது. சந்திராயன்-1 செலுத்தப்பட்ட மூன் இம்பாக்ட் ப்ரோப் நிலவிலுள்ள தண்ணீரை கண்டுபிடித்ததால் இஸ்ரோவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது. இதை தவிர நிலவின் வரைபடம் மற்றும் வளிமண்டல குறிப்புகளுக்கான பணிகளையும் செய்தது. 2ஆம் கட்டமான சாஃப்ட் லேண்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸின் பகுதியாக சந்திராயன்-2 22 ஜூலை 2019 LVM-3 ராக்கெட்டில் செலுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 20, 2019 விண்கலம் வெற்றிகரமாக நிலவின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆனால் செப்டம்பர் 6, 2019 நிலவில் தரையிறங்க முயன்றபோது லேண்டர் சரியாக இறங்க முடியாமல் செயலிழந்தது. ஆர்பிட்டர் இன்னும் செயல்பாட்டில் உள்ளது. பல தகவல்களை சேகரித்து அனுப்பி வருகிறது. இன்னும் 7.5 ஆண்டுகள் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திராயன்-2 லேண்டிங் கைடன்ஸ் சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட எரரால் லேண்டர் விபத்திற்குள்ளானதால் மற்றொரு நிலவு பயணம் இஸ்ரோவுக்கு தேவைப்பட்டது. சந்திராயன்-3 ஜூலை 14, 2023 விண்ணில் செலுத்தப்பட்டது. சந்திராயன்-2 இருந்தது போலவே விக்ரம் என்கிற லேண்டரும் பிரக்யான் என்கிற ரோவரும் இதில் இருக்கு. ஆனால் இதில் ஆர்பிட்டர் கிடையாது. இஸ்ரோ சந்திராயன்-3 3 முக்கிய நோக்கங்களுக்காக அனுப்பியுள்ளது. 1. நிலவின் மேற்பரப்பில் லேண்டரை பாதுகாப்பாக தரையிறக்குவது. 2. ரோவரை நிலவின் மேற்பரப்பில் செயல்படுத்துவது. 3. நிலவின் மேற்பரப்பில் கிடைக்கும் பொருட்களில் ஆராய்ச்சி நடத்துவது. சந்திராயன்-3 டிசைன் 3 காம்போனன்ட்ஸாக இருக்கு. ப்ரொபல்ஷன் மாடியூல், லேண்டர், ரோவர். இந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் 100 கிலோமீட்டர் நிலவின் சுற்றுப்பாதை வரை லேண்டர் மற்றும் ரோவரை கொண்டு செல்லும். லேண்டர் நிலவில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணுவதற்கான அமைப்பை கொண்டுள்ளது. இந்த லேண்டரினுள் ரோவர் மற்றும் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ரோவர் 6 சக்கரங்களை கொண்ட வடிவமைப்பில் உள்ளது. இதன் எடை 26 கிலோகிராம். நிலவின் மேற்பரப்பு, நிலவின் மண்ணில் உள்ள நீர், பனி, நிலவின் வளிமண்டல பரிணாமம் போன்ற பல முக்கிய கண்டுபிடிப்புகளை இந்த ரோவர் கண்டுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திராயன்-3 பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி நிலவை நோக்கி சென்று நிலவை சுற்றி படிப்படியாக நிலவை அடைகிறது. இந்த சந்திராயன்-3 பல சாதனைகளை நிகழ்த்தி இஸ்ரோவிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திராயன் திட்டத்தின் 3ஆம் கட்டமான ஆன்சைட் சாம்பிளிங்கில் சந்திராயன்-4 2026-2028 காலகட்டத்தில் ஏவப்படும். இதில் ஜப்பானுடன் சேர்ந்து இந்தியா செயல்படும். இது நிலவின் துருவ பகுதியில் தரை இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.